அது ஜெர்மனில பாசிபிளே கிடையாது. சூப்பர் மார்க்கெட் போய் ஒரு வாழைப்பழம் வாங்கணும்னு நினைச்சா கூட அந்த வாழைப்பழம் வந்து போலீஸ் உங்க வீட்டுக்கு வந்து கதவை தட்டலாம். க்ளோஸ்லாம் பாத்தீங்கன்னா 5:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எங்களுக்கும் வேலை முடிஞ்சிச்சு, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. டிஜிட்டல் கேஷ் வந்து கிடையாது, நீங்க கேஷ் தான் பே பண்ணணும் அப்படின்னு கூட. யூனிவர்சல் டிராவல் அடாப்டர்னு ஒன்று இருக்கும், அது இல்லாம நீங்க அதை யூஸே பண்ண முடியாது. உங்களுக்கு எல்லாமே போஸ்ட்ல தான் வரும். எந்தெந்த வேஸ்ட்டை எதுக்குள்ள போடணும்னு நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். நீங்க வந்து தப்பா வந்து டிஸ்போஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் வரது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வீட்டுக்கான காஸ்ட் நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும், மேபி €1. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கான்டென்ட்டோட தான் நான் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் என்ன டாபிக்கோட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ்வலாக தமிழ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் நானும் திரும்ப சொல்ல போகிறேன். திங்ஸ் டு நோ பிஃபோர் கம்மிங் டு ஜெர்மனி. ஸோ இதுதான் டாபிக். இதில் நான் நிறைய செட் ஆஃப் டாபிக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை பற்றிலாம் இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ். ஸோ நம்ம எல்லாரும் நினைப்போம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போகும்போது நமக்கு இங்கிலீஷ் தெரியும், ஸோ அதை வச்சே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். எல்லாரும் இங்கிலீஷ் பேசுவாங்க, ஸோ அதுவே போதும், அங்கே என்ன லாங்குவேஜோ அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம நினைப்போம். ஆனால் அது ஜெர்மனில பாசிபிளே கிடையாது. பிகாஸ் நம்ம சின்ன ஏரியாவோ பெரிய ஏரியாவோ சும்மா நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் கூட அங்கே யாருமே இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. மேனேஜபிளாக நம்மளுக்கு கொஞ்சம் ஜெர்மன் தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே கொஞ்சம் சர்வைவ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ் வச்சே நம்ம வந்து இங்கே வந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. அதனால ஜெர்மன் லாங்குவேஜ் நீங்கள் இங்கே வந்து இருக்க போகிறீங்க, இங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க, இங்கே படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஜெர்மன் வந்து கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் சர்வைவ் ஆகிறக்காச்சும். நம்ம ஊரில் வந்து நிறைய பேத்துக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்லை. மேக்ஸிமம் நம்ம தமிழில் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். நம்ம வெளியே போகிறப்போ அந்த மாதிரி எல்லாம் தமிழில் தானே பேசுவோம். நம்ம மளிகை கடைக்கு போனாவோ இல்லை சூப்பர் மார்க்கெட் போனாவோ அந்த மாதிரி. ஸோ அதே நிலைமை தான் இங்கேயும். ஜெர்மனில் தான் எல்லாருமே பேசுவாங்க. நீங்கள் ரெஸ்டாரண்ட் போனாலும், கெஃபே போனாலும், ஒரு சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போனாலும், சூப்பர் மார்க்கெட் போய் ஒரு வாழைப்பழம் வாங்கணும்னு நினச்சா கூட அந்த வாழைப்பழம் வந்து ஜெர்மன் பேர் என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களால வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கும் இங்கே. ஸோ செகண்டாக வந்து நம்ம ஜெர்மனியோட சண்டேஸ் பற்றி பார்க்க போகிறோம். சண்டே தானே, அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஜெர்மனியில் சண்டேவை வந்து ரூஹட்டாக், அதாவது ரெஸ்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. பேரில் மட்டும் ரெஸ்ட் டே இல்லை, நிஜமாவே ஜெர்மனி வந்து ரெஸ்ட் டேவை வந்து ரெஸ்ட் டேவாக ஃபாலோ பண்ணுவாங்க கம்பல்சரியாக. ஸோ அப்போ நம்ம வந்து பெருசாக வேலை பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டில் வந்து நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், சண்டே தான் வந்து ஓகே வீடை கூட்டுவோம், வீடை துடைப்போம், வாஷிங் மிஷினில் துணி போடுவோம், அந்த மாதிரிலாம் நம்ம வேலை நிறைய நம்ம ஊர்லலாம் சண்டேஸ் தான் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஒதுக்கி வச்சுருப்போம். பட் அது வந்து இங்கே பாசிபிளே கிடையாது. முக்கியமாக நீங்கள் அப்பார்ட்மெண்ட் டைப் ஆஃப் வீட்டில் வந்து இருக்கீங்கன்னா சில அப்பார்ட்மெண்ட்டில் இதுவே ரூல்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து சண்டே வந்து சவுண்டு போடக்கூடாது, வேக்யூம் போடக்கூடாது, வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. சப்போஸ் அதை தாண்டி நீங்கள் அது மாதிரி ஏதாச்சும் சவுண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் நெய்பர்ஸ் வந்து உங்ககிட்ட அட்ரஸ் கூட பண்ணலாம், சவுண்டு போடுறீங்க, கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணுங்கள் அந்த மாதிரி. அப்போது நீங்கள் கேட்கல, 2-3 வார்னிங்க்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்க போலீஸ் கூட இன்ஃபார்ம் பண்ணலாம். போலீஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து கதவை தட்டலாம், ஏன் சத்தம் போடுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இது சண்டேஸில். அது மட்டும்தான் சண்டேயோட ஸ்பெஷாலிட்டியான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை. அதை தாண்டி சண்டே எதுவுமே ஒர்க் ஆகாது. சூப்பர் மார்க்கெட் சரி, வெளியே போய் ஷாப்பிங் போவோன்னு கூட நம்ம வந்து சண்டே ஒதுக்கி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி ஷாப்பிங் ஏரியா எதுவுமே வந்து எல்லாமே க்ளோஸாக இருக்கும். சண்டே வந்து ஃபுல்லாக நமக்கு மட்டும் இல்லாமல் ஜெர்மனிக்கே வந்து ஒரு ரெஸ்ட் டே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சில ரெஸ்டாரண்ட்ஸ் கூட மேக்ஸிமம் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். மேபி மெயின் ஏரியாஸில் சில ரெஸ்டாரண்ட் நான் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சண்டே இஸ் ரெஸ்ட் டே, அதை வந்து ஜெர்மனி வந்து கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் டாப்பிக்காக நம்ம வந்து ஸ்டோர் டைமிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சண்டே க்ளோஷர், இதுக்கு மேலே என்ன ஸ்டோர் டைமிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் மார்க்கெட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா 8 to 9 o'clock வரைக்கும் தான், நைட் 9 o'clock வரைக்கும் தான் ஃபங்க்ஷன் ஆகும். 9க்கு மேலே நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு நினச்சா கூட வாங்க முடியாது. மேக்ஸிமம் ஆஃப் சூப்பர் மார்க்கெட்ஸ் இல்லை இந்த ஷாப்பிங் ஏரியா, ட்ரெஸ்ஸு கடை அந்த மாதிரிலாம்
ஷாப் பார்த்தீங்கன்னா 9 வரைக்கும் தான் ஃபங்க்ஷன் ஆகும். மேபி ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து மேபி 10 வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகலாம். நம்ம எங்கே போனாலும் வந்து டைமிங் செக் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பட் கிராசரிஸு இந்த ஷாப்பிங் ஏரியா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 9 வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகும். அதுவும் மண்டே டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாட்டர்டே மட்டும்தான், சண்டே இஸ் ஃபுல்லி ஹாலிடே. ஸோ அந்த ஸ்டோர் டைமிங்ஸும் நம்ம பார்த்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஜெர்மனியில் எப்படி, இதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்விஸ்ல இருந்தப்போ இன்னுமே மோசமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே மேக்ஸிமம் ஆஃப் கிராசரி ஸ்டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5-5:30க்குள்ளெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மண்டே அண்ட் தேர்ஸ்டே மட்டும் 7:30 to 8 வரைக்கும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நாங்கள் இன்னுமே கஷ்டப்பட்டோம். 5 o'clock தான் வேலையே முடியும். 5க்கு மேலே போய் வாங்கலாம் அப்படின்னு நினச்சா கூட அவங்களும் 5 o'clock வந்து எனக்கும் வேலை முடிஞ்சிச்சு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமை தான் இருந்துச்சு எங்களுக்கு ஸ்விட்சர்லாண்டில். பட் ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் 9 o'clock வரைக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. 4th டாப்பிக்காக கேஷ் கல்ச்சர். கேஷ் கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்டாக ஜெர்மன்ஸ் வந்து கேஷை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி நம்ம ஈஸியாக டிஜிட்டல் கரன்சிக்குள்ளே உள்ளே போன மாதிரி அவங்க வந்து அவ்வளோ இதுவாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. எப்படி நம்ம ஃபோன்பே யூஸ் பண்ணுறோம், கூகுள் பே யூஸ் பண்ணுறோம், இன்னும் என்னென்னமோ ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன்ஸ் மோஸ்ட்லி கேஷ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எங்கே நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸில் மற்றபடி ஷாப்பிங் ஏரியாவில் எல்லா பக்கமும் கூட நான் டிஜிட்டலாக பே பண்ணிக்கலாம். பட் ஆனால் எல்லாரும் மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே கேஷில் தான் பே பண்ணுவாங்க. ஸோ அது நீங்கள் வந்து டிஜிட்டலாக பே பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை. பட் ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் ஜெர்மனோட கேஷ் கல்ச்சர் இதுதான். பட் நாங்கள் சில ஏரியாவுக்கு போயிருக்கோம். இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து டிஜிட்டல் அக்செப்ட் பண்ணுவாங்க. நாங்கள் போயிருக்க ரெஸ்டாரண்ட்டு கூட டிஜிட்டல் கேஷ் வந்து கிடையாது, நீங்கள் கேஷ் தான் பே பண்ணணும் அப்படின்னு கூட சில ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கிறிஸ்மஸ் மார்க்கெட்ஸ்லாம் போகிறீங்க, இல்லை ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போகிறீங்க, அந்த மாதிரி மார்க்கெட்ஸ்லாம் போகிறீங்கன்னா அங்கே கண்டிப்பாக கேஷ் தான் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்போவுமே டிஜிட்டல் கரன்சி வச்சுருந்தா கூட ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் நம்ம கேஷ் கையில் எப்போவுமே வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கும். 5th டாப்பிக்காக வோல்டேஜ் அண்ட் அடாப்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டு ஜெர்மனி வோல்டேஜ் எல்லாம் சேம் தான். யூஎஸ் அண்ட் கனடா மாதிரி டிஃப்ரெண்ட்டான வோல்டேஜ் கிடையாது. ஸோ நீங்கள் இந்தியாவில் வாங்குகிற மிஷின்ஸே மிக்சியோ கிரைண்டர் ஒரு ஹேர் டூல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்தியாவில் வாங்கினா கூட ஜெர்மனியில் அதே வோல்டேஜ் தான் அது வந்து யூஸ் ஆகும். பட் ஆனால் அதை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூனிவர்சல் ட்ராவல் அடாப்டர்னு ஒன்று இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் அதை யூஸே பண்ண முடியாது. பிகாஸ் இங்கே வந்து ப்ளக் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த யூனிவர்சல் அடாப்டரில் நீங்கள் வந்து நம்ம அந்த டூலோட ப்ளக்கை குத்தி நம்ம இந்த ப்ளக்கில் குத்தினா மட்டும்தான் அதை வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஜெர்மனின்னு மட்டும் இல்லை, நீங்கள் யூனிவர்சல் ட்ராவல் அடாப்டர் வாங்கிட்டீங்கன்னா அங்கே எல்லா கண்ட்ரீஸோட ப்ளக் பாயிண்ட்ஸும் அதில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மஸ்ட் நீங்கள் ஜெர்மனின்னு மட்டும் இல்லை, நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கனாலே அது உங்கள் லக்கேஜில் அது வந்து ஒரு மேண்டேட்ரியான ஐட்டமாக இருக்கணும். 6th டாப்பிக்காக போஸ்ட். ஸோ இங்கே ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் எல்லாமே பை போஸ்ட் தான் நடக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை பேங்க்கில் போய் ஏதாவது கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கூட எல்லாமே நம்ம ஒரு மாதிரி இமெயிலில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். இல்லை எனக்கு கார்டு ரெடி ஆன உடனே 2 வீக்ஸில் வந்து வாங்கிக்கோங்க, அந்த மாதிரி கல்ச்சர் கிடையாது இங்கே. உங்களுக்கு எல்லாமே போஸ்ட்டில் தான் வரும். ஈவன் நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா கூட எல்லாமே வந்து உங்களுக்கு போஸ்ட்டில் தான் வரும். உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் என்ன வாங்கணுன்னாலும் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் எங்கே இருந்தாலும் நீங்கள் போஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். நீங்கள் போய் கலெக்ட் பண்ணணும், இல்லை அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இமெயிலில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கல்ச்சரே இங்கே கிடையாது. இங்கே ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் எல்லாமே போஸ்ட் கல்ச்சர் தான். ப்ளஸ் வந்து நார்மலாக ஜெர்மனியில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லுவாங்க. மேபி அவங்க சீக்கிரம் முடிச்சா கூட போஸ்ட் வர டைமிங், அவங்க அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற டைமிங் ப்ளஸ் அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வர டைமிங் எல்லாமே சேர்ந்து வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து லேக் ஆகுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜெர்மனிக்குள்ளே என்டர் ஆனோன்னு என்னடா எல்லா ப்ராசஸும் ரொம்ப லேட் ஆகுது, 1 month ஆகுது, 1.5 month ஆகுது, 2 months ஆகுதுன்னு நீங்கள் நினச்சா கூட உங்களுக்கு இந்த கல்ச்சர் வந்து அடாப்ட் ஆக உங்களுக்கு எல்லாமே வந்து செட்டில் ஆகுற மாதிரி இருக்கும். 7th டாபிக் கார்பேஜ் பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது ஜெர்மனியில். எல்லோ பின், ப்ளூ பின், பிளாக் பின் அண்ட் ப்ரௌன் பின்னு 4 டைப் ஆஃப் பின்ஸ் இருக்குது. ஸோ அதில் இந்த எல்லோ பின்னில் என்ன கேட்டகரிஸ் இருக்கோ அது மட்டும்தான் நீங்கள் அந்த பின்குள்ளே போடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு கலர் ஆஃப் பின்னுக்கும் வந்து ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. நாங்கள் வந்து புதுசில் வந்து அந்த கேட்டகரியை வந்து எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அதனால் நாங்கள் நெட்லலாம் சர்ச் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு வேஸ்ட்டையும் நாங்கள் டிஸ்போஸ் பண்ணும்போது இதில் தான் போடணும், இதில் தான் போடணும், அந்த ரெஃபரன்ஸ் வச்சு தான் நாங்கள் வந்து ஒவ்வொன்றும் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதை தாண்டி கிளாஸ் கண்டெய்னர்ஸ், உங்களோட வேஸ்ட்டு,
அந்த மாதிரி இன்னும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்தெந்த வேஸ்ட்டை எதுக்குள்ளே போடணும்னு நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து முக்கியமாக இங்கே ஜெர்மனியில் ஃபாலோ பண்ணுவாங்க ஸ்ட்ரிக்டாக. அண்ட் அது போக நம்ம ஊரில் வந்து டெய்லி வந்து வேஸ்ட் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இங்கே வந்து அப்படி கிடையாது. ஒவ்வொரு வேஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு டே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டேயில் மட்டும்தான் வந்து வேஸ்ட்டை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து எந்தெந்த டேயில் வந்து எந்தெந்த வேஸ்ட்டை வந்து நம்ம வெளியே கொண்டு போய் வைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து தப்பாக வந்து டிஸ்போஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் வரது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 8th கேட்டகரியா பி ஃபண்ட் நம்ம பார்க்க போறோம். பி ஃபண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கோலா வந்து ஒரு €1 வச்சுக்கோங்க, இன்னொரு 25 சென்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த ஜூஸ்க்கு சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எதுக்கு அப்படின்னா, நம்ம அந்த பாட்டில்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணுன்றதுக்காக. ஸோ அதுக்குன்னே எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் வந்தீங்கன்னா பி ஃபண்ட் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஜூஸை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பாட்டிலில் கொண்டு வந்து அந்த பி ஃபண்ட் ஸ்டாண்டில் போட்டிங்கன்னா 25 சென்ட்டுக்கான வந்து ஒரு ரெசிப்ட் மாதிரி நம்ம கைக்கு கிடச்சிடும். ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் வந்து உள்ளே கொடுத்தா அது நம்ம 25 சென்ட்டும் திருப்பி தந்துடுவாங்க. இல்லை நீங்கள் ஷாப்பிங் எல்லாம் பண்ணுறீங்க, கிராசரிஸ் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அது கூட வந்து இதை ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து இங்கே ஜெர்மனியில் வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணுவாங்க. நாங்கள் ஸ்விஸில் வந்து இந்த மாதிரி கல்ச்சர் வந்து பார்த்ததில்லை. பட் ஜெர்மனியில் வந்து இந்த மாதிரி கல்ச்சர் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பாட்டில்ஸ் எல்லாம் நம்ம குடிச்சிட்டு அங்கங்கே தூக்கி போடாமல் எல்லாத்துக்கும் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஒரு கல்ச்சர் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. பி ஃபண்ட் வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸ்க்கு மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு போனோம். ஸோ அங்கே வந்து நீங்கள் ஏதாவது வாங்கி சாப்பிட்றீங்க, ஏதாவது ஜூஸ் குடிக்கிறீங்க, இல்லை ஒயின் குடிக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு டிஷ் வந்து வாங்குறீங்கன்னா ஒரு பிளேட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டிஷ்ஷுக்கான காஸ்ட்டும் இல்லாமல் அந்த பிளேட்டுக்கான காஸ்ட்டும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி €1 or €2 வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கலெக்ட் பண்ணலாம். இப்போ டிஷ் வந்து €5 உங்களுக்கு €7 கலெக்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த பிளேட் பிடிச்சிருக்கு, இல்லை நீங்கள் அந்த ஒயின் குடிச்ச கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு கூட எடுத்துக்கிட்டு போய்க்கலாம். பட் அப்படி நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கேயும் அவங்க பி ஃபண்ட் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க மேனுவலாக. அங்கே ஆள் இருப்பாங்க, போய் அந்த ஸ்டாண்டில் கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ கலெக்ட் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த €2 நீங்கள் திரும்பி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கல்ச்சர் வந்து ஜெர்மனியில் இருக்கு. 9th டாபிக்கா ஒர்க் கல்ச்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஜெர்மன்ஸ் வந்து யூஸ்வலாகவே ரொம்ப பங்க்சுவலாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஒர்க் கல்ச்சரில் வந்து ரொம்ப டிட்டர்மைண்டாக இருப்பாங்க. எப்படின்னா நீங்கள் ஒர்க் இருக்கிற டைமில் ஒர்க்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9 to 5 வந்து ஒர்க் கல்ச்சர்னு வச்சுக்கோங்களேன். 9 to 5 வந்து அவங்க ஃபுல்லாக ஒர்க் பார்ப்பாங்க. 5க்கு மேலே நீங்கள் ஏதாவது மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குன்னா கூட அதுக்கு எவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தாலும் அதை வந்து அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து ரொம்ப அப்ரோப்ரியேட்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒர்க் டைமிங் வந்து ஒர்க்குக்காகவும் ஃபேமிலி டைமிங் வந்து ஃபேமிலிக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதையும் இதையும் கொண்டு வந்து இந்த பின்னாடி கொலாப்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஈவன் என் ஹஸ்பண்ட் வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணும்போது நைட் 9 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணிடலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் மார்னிங் 9 to நைட் 9 வரைக்கும் ஒர்க் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி கல்ச்சர் இங்கே கிடையாது. ஒர்க் டைமிங்கில் ஒர்க் பார்க்கலாம், நம்ம ஃபேமிலி டைம் வந்து ஃபேமிலி கூட தான் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து உங்கள் கம்பெனியில் வந்து உங்களுக்கு 30 days வந்து லீவ் கொடுக்குறாங்க, நீங்கள் 30 days வந்து லீவ் எடுத்துக்கலாம், ஆனுவல் லீவ் மாதிரி அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து சில பேர் எடுக்காமையும் இருப்போம். ஆனால் ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் இப்போ வெக்கேஷன் போகிறாங்க, அந்த 30 daysனா அது கண்டிப்பாக வந்து வெக்கேஷனுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படியே நீங்கள் இல்லை நான் அந்த 30 days நான் வச்சுக்கிறேன், நான் போகலைன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக இன்சிஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் அந்த 30 days எடுத்து தான் ஆகணும், நீங்கள் வெக்கேஷன் போயே தான் ஆகணும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கல்ச்சர் தான் இங்கே ஜெர்மனியில். 10th டாபிக் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆன் சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ இது வந்து எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே ஒன்று இருக்குது. நாங்கள் வந்த புதுசில் வந்து ஓகே சாட்டர்டே வந்து நம்ம க்ராசரிஸ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். அப்போ போகிறப்ப பார்த்தீங்கன்னா எங்களுக்கு க்ராசரி ஸ்டோர் வந்து கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. ஸோ பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பஸ்ஸெல்லாம் டைமிங்லாம் ஆன்லைன்லேயே பார்த்துட்டு நாங்கள் பஸ் ஸ்டாப்பில் போய் நின்னோம். பட் அந்த டைமை தாண்டி கூட வந்து அந்த பஸ்ஸு வரவே இல்லை. இப்போ தானே சொன்னேன் ஜெர்மன்ஸ்லாம் ரொம்ப பங்க்சுவலாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருந்தும் கூட அந்த பஸ்ஸு வரவே இல்லை. அப்புறம் தான் எங்களுக்கு லேட்டர் ஆன் வந்து இங்கே ஜெர்மனியில் இருக்க தெரிஞ்சிச்சு நீங்கள் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் மற்ற டிரான்ஸ்போர்ட் பற்றி எங்களுக்கு தெரியல. யூஸ்வலாக எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் படி பஸ்ஸு வந்து நீங்கள் கால் பண்ணி பஸ்ஸுக்கு ஒவ்வொரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்லை இங்கே நான் வரேன், இந்த டைமிங்கில் எனக்கு வந்து அந்த பஸ் ட்ராவல் வேணும், நான் இங்கே போகிறேன்னு சொல்லி நீங்கள் 1 hourக்கு ப்ரையராகவே நீங்கள் அந்த பஸ் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த பஸ் வந்து அந்த டைமிங்க்கு வரும். இது வந்து எல்லா சிட்டிக்கும் அப்ளிகபிள் கிடையாது. ஒரு சின்ன சின்ன மைனர் சிட்டிஸ்க்கெல்லாம் இது மாதிரி நடக்க சான்சஸ் இருக்குது. மேபி மெயின் சிட்டிஸ்க்கெல்லாம் எப்போவுமே இந்த பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் இல்லாமல் மேபி பப்ளிக் ஹாலிடேஸில் கூட இந்த மாதிரி
நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து கால் பண்ணி தான் பஸ்ஸை வந்து வர வைக்கணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் திங்ஸ் பற்றிலாம் ஜெர்மனி பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னுமே இவ்வளோ தானா ஜெர்மனி பற்றின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாமே ஒரே வீடியோவில் டம்ப் பண்ணால் உங்களுக்கும் அது நிறைய திங்ஸ் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பார்ட் 2 வேணுமானும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி கான்டென்ட்ஸ்லாம் எங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye.